அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ் அளவு இஞ்சி, ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டை எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் தக்காளி, நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 2 துண்டு ஏலக்காய், இது 3மே சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயிலில் போட்டு நல்லா பொரியட்டுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை அப்படியே இதில் போட்டுடலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுடலாம். இப்போ அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இனி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. அடுப்பு குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. இந்த முட்டை மசாலாவுக்கு மசாலா தூளெல்லாம் கம்மியாக சேர்த்துனா போதும், அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டோம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தவே இல்லைங்க. இப்போது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மிளகாத்தூளே சேர்த்த மாட்டோங்க. இதோட கலர் நல்லா ஒரு பச்சை கலராக இருக்கணும். அதனால மிளகாத்தூள் சேர்த்துட்டாக்கா கலர் வந்து ரெட் கலர் ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுங்க. இப்போது இது நல்லா கொதித்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாங்க. இப்போது இந்த கிரேவி நல்லா இந்த சைட் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்ச முட்டையை லைட்டாக நம்ம இந்த ஆயிலில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா முட்டையும் இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை குறைவான தீயிலே வச்சுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்,
இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகி குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி அடுத்ததாக நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதித்து வரும். இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு முட்டையாக இதில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டையுமே இதில் போட்டுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 5 முட்டை தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. இனி கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி ஈஸியாக செஞ்சுட்டோங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.